இந்த கிறிஸ்மஸ்க்கு சூப்பராக ஒரு ப்ளம் கேக், ஆரஞ்ச் ஜூஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான ஒரு ப்ளம் கேக் எப்படி பண்ணலான்றத பார்த்துடலாமா? ஒரு பாத்திரத்தில் டியூட்டி ஃப்ரூட்டி, ட்ரை கிரேப்ஸு, செர்ரி, அதுக்கப்புறம் டேட்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். இது கூட ஒரு கப் ஆரஞ்ச் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுட்டு அதை நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு 50 கிராம் ஒயிட் சுகர் வந்து கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்த உடனே ஒரு 1/4 கப் தண்ணி விட்டுட்டு மறுபடியும் அதை கேரமலைஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கேன். 50 கிராம் நாட்டு சக்கரை கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதுவும் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 50 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச சக்கரை எல்லாத்தையுமே நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 முட்டை அதையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/4 ஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் சேர்த்துட்டு கேரமலைஸ் பண்ண சுகரும் சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில், இது கூட மைதா 100 கிராம், 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஜென்டிலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக்கிங் ட்ரே எடுத்துக்கலாம். பேக்கிங் ட்ரேயில் ஆயில் நல்லா தடவிட்டு அதுக்கு மேலே பேக்கிங் பேப்பர் வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாவை கொட்டிட்டு அதுக்கு மேலே நமக்கு விருப்பமான ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் என்ன விருப்பமான ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து மேலே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ ஓவனில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு பேக்கிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு வந்து பேக் ஆகிறதுக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.